வியூவர்ஸ், இந்த ஒரு வீடியோல இப்ப ரீசெண்டா ஜியோ ஹாட்ஸ்டார்ல அவைலபிளா இருக்கக்கூடிய ஒரு மலையாளம் டிராமா படமான மூன் வாக் படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோல வந்து பார்த்துலாம். அண்ட் நம்மளோட வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ டேரக்டா வந்து வீடியோக்குள்ள போயிடலாம். நாம ஒண்ணு இங்க போட்டி போட வரலடா, நாம யாருன்னு காட்ட வந்தோம். ஸோ இந்த படத்தோட கதைக்களத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து 90s நடக்கிற மாதிரி தான் வந்து கதை வந்து செட் அவுட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 6 பசங்க ஒரு திருவிழா டைம்ல வந்து ஒன்று கூடுறாங்க. ஸோ அப்போதைக்கு ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு கேங்கு. ஸோ அவங்க வந்து பிரேக் டான்ஸ் வந்து பெர்ஃபார்ம் வந்து பண்ணுறாங்க. ஸோ அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகுற அந்த கேங்கு. ஸோ அதே வந்து அந்த பிரேக் டான்ஸே வந்து இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு ஸோ அவங்களோட ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸை வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வந்து அந்த கேங் வந்து முடிவு பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இவங்களோட லைஃப்லையும் அந்த ஒரு கோல்லையும் வந்து ஜெயிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய மொத்த கதையே. வேவா இது அப்படி இல்லை, ஒழுங்கா கத்துக்கடா எல்லாம் சொல்லிக்கிறீங்க போது. இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பலம் அப்படின்னு எது அப்படின்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா, ஸோ இந்த படத்தோட அந்த கதைக்களம் நடக்கிற ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். நிறைய நாஸ்டாலஜிக்கான ஒரு மொமெண்ட்ஸ் வந்து இந்த படம் வந்து கிரியேட் பண்ணுது அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். அது வந்து இந்த படத்தை வந்து கதையை வந்து செட் அவுட் பண்ணது இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலம் அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ஸோ அதே மாதிரி வந்து அந்த டைம்ல நடந்த அந்த ஒரு மைக்கேல் ஜாக்சன் வந்து ஸ்டெப் ஒன்று இருக்கு இல்லையா, மூன் வாக். ஸோ அந்த வந்து நம்ம பார்த்து எவ்வளோ என்ஜாய் பண்ணியிருந்திருக்கோம் அப்படிங்கிறது வந்து அப்போதைக்கு தான் நமக்கு வந்து தெரியும். ஸோ அந்த ஒரு மொமெண்ட்ஸ் எல்லாம் வந்து படத்துல வந்து இருக்கு. வந்து அந்த டைம்ல இருந்த ஒரு 90s கிட்ஸ் அந்த ஒரு ஏர்லி 2K கிட்ஸ்க்கெல்லாம் வந்து நல்ல ஒரு கனெக்ட் வந்து இந்த படம் வந்து கொடுக்கறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. அடிச்சு மண்டை கடல உடைச்சிருவேன். இதெல்லாம் ஒரு டான்ஸ் கலவை கொட்டற அடிக்கிற பசங்க நீங்க. அதே மாதிரி இந்த படத்துல உள்ள அந்த கிளைமேக்ஸ்ல ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒன்னு வந்து பண்றாங்க. சோ அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கோரியோகிராஃப் பண்ண விதமும் வந்து இந்த படத்துல வந்து அவ்வளவு சூப்பரா வந்து இருந்துச்சுன்னு சொல்லுவேன். சோ அந்த ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் அந்த ஒரு கிளைமேக்ஸ் போர்ஷனே வந்து ரொம்ப நல்லா வந்து பண்ணியிருந்தாங்க. சோ இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு இது வந்து ஒரு ஸ்லோ டிராமா தான். மலையாள டிராமாவே வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் வந்து ஸ்டோரி அந்த ஒரு சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நவர மாதிரி தான் வந்து இருக்கும். சோ அந்த மாதிரி தான் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த படத்தையும். பட் அந்த ஒரு கேரக்டர் அந்த ஒரு 5 கேரக்டர் வந்து சொன்னோம் இல்லையா, மெயின் லீடா பண்ணியிருக்க ஒரு கேரக்டர். ஸோ அவங்க அந்த 5 கேரக்டருக்குமே அவங்களோட குடும்ப சூழ்நிலையை வந்து காமிச்ச விதமும் அண்ட் வந்து அவங்களுக்குள்ள அந்த ஒரு லவ் ஸோ இந்த மாதிரியான போர்ஷன்ஸை வந்து காமிச்ச விதமும் படத்தில் நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஸோ அதே மாதிரி வந்து அந்த 5 பேர் அந்த ஒரு 5-6 கேரக்டர்ஸோட அந்த மெயின் லீடாக பண்ணியிருந்த கேரக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸுமே வந்து ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லுவேன். ஸோ ஏன்னா வந்து அந்த காலகட்டத்தில் போயிட்டு வந்து அடாப்ட் பண்ணிட்டு வந்து நடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ இருக்கிற பசங்க ஸோ அந்த டைமில் எப்படி வந்து இருந்திருப்பாங்க அப்படின்ட்டு போயிட்டு வந்து அடாப்ட் பண்ணி வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப நல்லாவே வந்து பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். அது அண்ட் வந்து இதை தவிர ஏகப்பட்ட சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் வந்து படத்துல வந்து இருக்கு. ஸோ இந்த சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் எல்லாமே கொடுத்த ரோலை வந்து கரெக்டாவே வந்து பண்ணிட்டு வந்து போயிருந்திருக்காங்க. ஸோ ரொம்ப நீட்டாவே வந்து அவங்களோட ரோல் வந்து இருந்தது அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். அப்புறம் பிரேக் டான்ஸ் கத்து கொடுக்கீங்க, மாஸ்டரும் பெருசா இல்ல பிரேக்கா டான்ஸ்ரா டான்ஸ். ஸோ சினிமாட்டோகிராஃபி வந்து அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது. அதே மாதிரி வந்து எடிட்டிங்கும் வந்து நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ மெயினாக இந்த படத்தில் வந்து மியூசிக் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால வந்து அந்த ஒரு மியூசிக்கோட அந்த ஒரு அதாவது அந்த ஒரு ஃபீல் அந்த ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் வந்து ஒரு 90s இருந்த ஒரு மியூசிக் வந்து கொடுக்குறது, பேக்ட்ராப்ல ஓடுறதுங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ அந்த சீன்ஸுக்கு தகுந்த மாதிரி வந்து கொடுத்ததுங்கிறது இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய பலம். அதே மாதிரி வந்து இந்த படத்தில் உள்ள சினிமாட்டோகிராஃபி அண்ட் வந்து எடிட்டிங் குவாலிட்டியும் வந்து படத்தில் நல்லா இருந்தது. ஸ்டேஜ்ல நீங்க ஆடுறத பார்க்கவே கெத்தா இருக்கும். அவக்கு டான்ஸ் பார்த்திருக்கியா? ஆனால் இந்த படத்தில் வந்து சீன்ஸாகவும் ஒரு சில சீன்ஸ் வந்து நல்லா இருந்தது. அது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையும் சரி செகண்ட் ஹாஃப்லையும் சரி முடிஞ்ச அளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்து படத்தை வந்து கொண்டு போகணும். அண்ட் வந்து ஒரு ஸ்லோ ட்ராமாவாக வந்து இருந்தாலும் சீன்ஸில் வந்து ஒரு நல்லா வந்து கொண்டு போகணும் அப்படின்னு வந்து நினச்சி வந்து ட்ரை பண்ணியிருக்கு இந்த டீமு. ஸோ அதில் ஓரளவுக்கு வந்து சக்சீடும் வந்து ஆயிருந்திருக்கு. ஏன்னா வந்து படத்தோட இயக்குனர் வந்து ஒரு அறிமுக இயக்குனர் அப்படிங்கிறதுனால ஸோ அவரால் முடிஞ்ச அளவுக்கு வந்து படத்தை வந்து எந்த அளவுக்கு வந்து டைரக்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து டைரக்ட் பண்ணி வந்து கொடுத்துருக்காரு. ஸோ ரைட்டிங் வைஸ் வந்து ஒரு 2-3 பேர் வந்து ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ஸோ அதனால வந்து அந்த 2-3 பேரோட ரைட்டிங்கும் அந்த இவரோட டைரக்ஷனும் வந்து ஓரளவுக்கு வந்து நீட்டாகவே வந்து இருந்தது. போய் சாப்பிட்ற வேலை பாரு. போறேன். அண்ட் இந்த படத்தில் உள்ள அந்த ஒரு நாஸ்டாலஜிக் வைபும் சரி அண்ட் வந்து படத்தில் உள்ள அந்த கதைக்களத்தை செட் அவுட் பண்ணதும் சரி அந்த டெக்னிக்கல் ஒர்க்கும் சரி அண்ட் வந்து படத்தில் உள்ள கேரக்டர்ஸ் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸும் சரி அண்ட் படத்தில் உள்ள டைரக்ஷனும் சரி இது எல்லாமே வந்து படத்தில் ரொம்ப நீட்டாகவே தான் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் ஒரு சில விஷயங்கள் வந்து படத்தில் ரொம்ப வந்து உறுத்திட்டு இருந்தது அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். என்ன அப்படின்னா இந்த படம் வந்து ஒரு ஸ்லோ ட்ராமா தான். பட் ஆனால் ஒரு ஸ்லோ ட்ராமா தான். ஸோ அந்த கேரக்டர்ஸ் கூட அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லைஃப் இருக்குது. ஸோ அதை வந்து கனெக்ட் பண்ணி ஸ்டோரியோட கொண்டு போனதும் ஓகே. ஆனால் அவங்களுக்கு உண்டான ஒரு லைஃப்பை வந்து காமிச்சதும் வந்து ஓகே. அண்ட் வந்து மூன் வாக் அவங்க வந்து ஸ்டேஜிங் பெர்ஃபார்மன்ஸஸ் இதெல்லாம் வந்து பண்ணதும் வந்து படத்தில் ரொம்ப நல்லாவே தான் வந்து பண்ணியிருக்காங்க. பட் இந்த படத்தில் உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த படத்தில் அந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக போயிடுச்சு. அதே மாதிரி வந்து இந்த படத்தில் ஸ்க்ரீன் பிளே வைஸ் இன்னும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக அந்த ரைட்டிங் வைஸ் வந்து இருந்திருக்கலாம்.
அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் வந்து வந்தது. ஸோ அப்படி இருந்ததுனால அந்த படம் வந்து ஒரு நல்ல படமாக இருந்திருக்கும். பட் ஆனால் இப்போதைக்கு இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான ஒரு படமாக போச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ஸோ அந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸோ அண்ட் வந்து வாவ் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் வந்து படத்தில் இன்னும் அதிகமாக வந்து இருந்தது அப்படின்னா, ஸோ ஆக்சுவலாக வந்து ரியாலிட்டியோட கனெக்ட் பண்ணி தான் வந்து மலையாளம் ட்ராமாஸ் வந்து இருக்கும். பட் ஆனால் வந்து இந்த படத்தில் அது கொஞ்சம் வந்து கம்மியான மாதிரியான ஒரு ஃபீல் வந்து எனக்கு வந்து இருந்துகிட்டே இருந்தது. வேவா இது அப்படி இல்ல, ஒழுங்கா கத்துக்கடா எல்லாம் சொல்லிக்கிறீங்க போது. அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படம் பார்க்கும்போது எனக்கு லைட்டாக வந்து ஆலப்புழா ஜிம்கானா படம் வந்து ஞாபகம் வந்து வந்துகிட்டே இருந்தது. ஸோ அது ஏன் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. பட் ஆனால் அந்த ஆலப்புழா ஜிம்கானா படம் வந்து ஞாபகம் வந்து வந்ததுங்கிறது ஒரு ஃபீல் ஆனிச்சு. ஸோ அதனையும் வந்து நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். மேபி வந்து இந்த ஆலப்புழா ஜிம்கானா படம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது, அந்த படமே வந்து ஒரு வேற லெவல் படம் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த படம் வந்து உங்களுக்கு பெட்டரான ஒரு வாட்ச் வந்து இருக்கும் அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ஒரு நல்ல ஒரு படம் பார்த்த ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ஒரு ஓகே படம் தான். ஸோ வந்து ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான். ஸோ அதே மீறி வந்து நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா வந்து மறக்காம வந்து ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் என்னோட பர்சனல் ஒப்பீனியனை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ஒரு ஓகே படம் தான். அண்ட் வந்து இந்த படம் ஜியோ ஹாட்ஸ்டார்ல வந்து அவைலபிளா இருக்குன்னு நினைக்கிறேன், தமிழ் டப்பிங்கோட. ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க. அண்ட் நம்மளோட வீடியோஸ் அண்ட் விமர்சனங்கள்லாம் வந்து பிடிச்சது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் மீண்டும் இதே மாதிரியான நிறைய வீடியோஸ் அண்ட் விமர்சனங்களோட உங்களை வந்து மீட் பண்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கரண்குமார் சைனிங் ஆஃப். நாம ஒண்ணு இங்க போட்டி போட வரலடா, நாம யாருன்னு காட்ட வந்தோம்.